கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா 2ஆம் அதிகாரம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் என்ன பண்ண விரும்புகிறார்னா, அவர் நம் தடைகளை எல்லாம் நீக்கி நம்ம முன்ன நடக்கிறவர். ஆமென். தடைகளை நீக்கி நம்ம முன்ன நடக்கிறவர். அவர் நடக்கிறவர். நல்லா கவனிக்கணும். நம்ம குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஏராளமான நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறோம், போராட்டங்களை சந்திக்கிறோம், பலவீனங்களை சந்திக்கிறோம். இவைகளின் நடுவிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், தடைகளை நீக்குகிறவர் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவை உண்டாக்குகிறவர். அவர் சொல்கிறார், நான் உன் முன்னாடி நடந்து போகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் இன்றைக்கு அவரை முன்னே வைத்து அவரை நடத்துவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். அவர் நம்மை நடத்துவதற்கு நாம் என்ன செய்யணும்? அனுமதிக்கணும். மேய்ப்பனின் சத்தம் கேட்கும் ஆடுகளாய் நீங்களும் நானும் இருக்கணும். யார் சத்தம் கேட்கணும்? மேய்ப்பனின் சத்தம். மேய்ப்பனின் சத்தத்தை கேட்கிற ஆடுகள் மேய்ப்பனுக்கு என்ன செய்யும்? பின்னாடி போகும். மேய்ப்பன் என்ன சொல்லி எப்படி நடத்த விரும்புகிறாரோ அப்படியே பின்னாடி போகும். அதை போல நீங்களும் நானும் மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரத்திலே மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்லும்போது 13-14 வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததினால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனமென்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உலகத்தில் பாருங்கள், நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், கிருபை என்ன அப்படின்னா, அவர் நம்ம முன்னாடி போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பொதுவாக இந்த உலகத்தில் உள்ள தலைவர்கள் எங்கே போனாலும் முன்னாடி என்ன போகும்? படை. பெரிய படை. கருப்பு பூனை, வெள்ளை பூனை, பல படைகள் இல்லை, படைகள் முன்னாடி போகும். முன்னாடி போய் என்ன செய்வாங்க? வழிகள் சரி பண்ணுவாங்க. பாருங்கள், அந்த ஒரு நாள் அப்படி தான் ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டு வர சமயம் திடீர்னு அந்த வழியில் நம்ம கவர்னர் வராருன்னொடனே டக்குன்னு போலீஸ்காரன் எல்லாரையும் வண்டியில் ஓரம் கட்டி நில்லுங்க அப்படின்ட்டான். அவர் போகிறது வரை நம்ம நிற்கணுமா? எல்லோரும் நிற்க வச்சு ரோடை எம்டி பண்ணி கொடுக்குறான். அவர் ஜம்முன்னு போகிறார். அவர் ஜம்முன்னு உட்காந்து அவட ஜம்முன்னு அப்படி போகிறார். போச்சமே ஒருத்தன், வைத்தியக்காரன், இவனால் நம்ம நின்றுட்டு இருக்க வேண்டியிருக்குன்னு இப்படி கையை வச்சு இப்படி திட்டுறான். உடனே அவர் ஏதோ நம்மளை பார்த்து ஏதோ வணக்கம் சொல்கிறான்னு நினச்சிட்டு அவர் அப்படி கை காட்டு போகிறாரு. அவன்கிட்ட என்னடா யாரா வணக்கம் போட்டது அப்படின்னு பார்த்தா இவன் அவனை திட்டிருக்கான். திட்டதை போட்டு அவரு வணக்கம் சொல்லிட்டு போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வசனம் என்ன சொல்லுன்னா, அவர் சமூகம் நமக்கு முன்னாடி போகுமா? இந்த கவர்னர், முதலமைச்சர், பல இந்த உலக தலைவர்கள், கடந்த நாளில் கூட பாருங்கள், நம்ம ராகுல் காந்தி கட்சி தலைமை அகத்துக்கு போனாராம். அப்போ பார்த்திங்கன்னா அவருக்கு காவல் காக்கிறவங்க எல்லாம் சுற்றி நிற்கிறான். அப்படி இருக்கிற சமயம் திடீர்னு ஒருத்தர் ராகுல் காந்தியை பார்க்கணுன்ற ஆசையில் கூட்டத்தை தாண்டி இந்த கருப்பு பூனை படம்லாம் அப்படி நிற்கிறான். இவன் அவரே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவரை பார்த்துட்டு ஒருத்தர் சறுக்குன்னு உள்ளே புகுந்துட்டான். புகுந்து போய் அவர் கையை கொடுக்கணும் அவருக்கு அப்படின்ட்டு உள்ளே புகுந்துட்டான். புகுந்த உடனே இவனுங்க டக்குன்னு தடுமாறு மடிப்பு அவனை பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி அவனை
திட்டி வெளியே அனுப்பலான்ட்டு பார்த்தானுங்க. ராகுல் காந்தி பார்த்துட்டார். பார்த்த உடனே அவரை விடுங்க, அவரையும் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு அவர் ஏதோ அப்ளிகேஷன் கொடுத்தார் போல், கொடுத்ததை வாங்கிட்டு கை கொடுத்து வாழ்த்துக்களப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டார். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நிறைய என்ன இருக்குது, எஸ்கார்டு, நிறைய எஸ்கார்டு இருக்குது, நிறைய பாதுகாப்பு. அவர்கிட்ட நம்ம நெருங்கி போக முடியாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கட்சி மீட்டிங்லேயே அப்படி தான், கட்சி மீட்டிங்கில் திடீர்னு பார்த்தீங்கன்னா பவுன்சர்லாம் கூட வரான், அப்படி நெஞ்செருமித்துட்டு வரான். இவர் அப்படி வராரு. வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க டிவியில், இருந்தாலும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்புக்காக முன்னாடி அப்படி போகிறாங்க. அவர் அப்படி வராரு. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் என்ன செய்கிறான், காப்புன்னு உள்ளே புகுந்துட்டான். புகுந்து உள்ளே போய் அவருக்கு சல்யூட் அடிக்கான். உடனே அவனும் சல்யூட் அடித்து சமாளிச்சுக்கிட்டான். ஆனால் அந்த பவுன்சருங்க உடனே அவனை திட்டுறாங்க, ஏய் ஓரம் போடா அப்படின்ட்டு. டக்குன்னு உடனே அவன் ஓரம் போயிட்டான். பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு உலகம் கொடுக்குற பாதுகாப்பே அப்படி இருக்கும்னா, கர்த்தர் நம்ம எவ்வளோ அதிகமாய் பாதுகாக்கிறவர். அதனால தான் பைபிளில் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, அவர் உங்களை எப்படி பார்க்குறாரோ என்னையும் உங்களையும் கண்ணின் கருவழி போல பாதுகாக்கிறாராம். ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த 11 மாதங்கள் உங்களை எவ்வளோ அழகாக பாதுகாத்தார், எவ்வளோ அற்புதமாக நடத்தினார். இன்றைக்கி சபையில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளவு யோசித்து எவ்வளோ கலங்கி போய் வந்திருக்கிறீங்க, தேவைகளை நினச்சி எவ்வளோ சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, போராட்டங்களை நினச்சி எவ்வளவு கலக்கத்தோடு இருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தடைகளை உடைத்து முன்னே போய் உங்களுக்காக வழிகளை ஆயத்தம் பண்ண அவருக்கு நீங்களும் நானும் வழி கொடுக்கணும். எல்லாரும் என்ன செய்யணும் சொல்லுங்கள், அவருக்கு வழி உண்டாக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், என்ன செய்யணும், வழி கொடுக்கணுங்க. இன்னைக்கு நிறைய ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவரை முன்னாடி விடுறது கிடையாது. தாவீது சொல்கிறான், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பாரிசத்தில் இருக்கிறபடினா நான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கர்த்தரை முன்னாடி வைக்கணும். இன்னைக்கு அநேகர் குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை முன்னாடி வைக்கிறாங்க, அநேக மனிதர்களை முன்னாடி வைக்கிறாங்க, தங்களுடைய தேவைகளை முன்னாடி வைக்கிறாங்க, பல காரியங்களை முன்னாடி வைக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அறைகூவல், ஒரு அழைப்பு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் பொழுது நான் எல்லா கோணல்களை நேராக்குவேன். ஆமென். ஆண்டவர் கோணல்களை எல்லாம் நேராக்குவார். ஆமென். வழிகளில் இருக்கிற தடைகளை எல்லாம் வழிகளாய் மாற்றுவார். தடைகளை எப்படி மாற்றுவார், வழிகளாய் மாற்றுவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட ஆண்டவர் எப்படி போனார் பாருங்க. நம்ம வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரம் யாத்திரையாகமம் 13 21 22 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார். தன்னுடைய சீசர்கள் 12 பேரை அழைத்து அவர்களை தன்னோடு இருக்கவும் இந்த உலகத்தில் போய் தன்னுடைய வேலையை செய்யவும் அவர்களை அனுப்பின போது ஆண்டவர் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. இங்கே வசனம் சொல்லுகிறது, இரவிலே அக்னி ஸ்தம்பம், பகல்ல மேக ஸ்தம்பம். அவர்களை விட்டு என்ன செய்யல, விலகவே இல்லை. தேவன் அவர்களோடு எப்படி இருந்தாரா, தங்கி இருந்தார். எல்லாரும் சொல்லுங்களேன், எப்படி இருந்தார். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட தங்கி இருக்கிறாருங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்க கூட தங்கி இருக்கிறார். கர்த்தர் உங்க கூட தங்கி இருக்கிறார். நீங்க என்ன மங்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு மாதிரி மக்களா தெரியுறீங்களே, எதுக்கு? அவர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? ஆமென். நம்ம பெர்க்மன் செய்ய பாட்டு பாடினார் பாருங்க, இயேசு நீங்க இருக்கையில போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. எல்லாம் கைத்தட்டி சொல்லுவோமா, நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஓ நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க.
நீங்க எல்லாமே பார்த்து கொள்ளுங்க. ஓ இயேசு நீங்க இருக்கையில ஆமென். நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு தானே எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. ஓ எல்லாமே எனக்கு நீங்க தானே. எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே இயேசு. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. பாட்டு பாடச்சமே அப்படிதான் இருக்கு. சொல்லுங்க, நல்லா தான் இருக்கு. இயேசு நம்ம கூட இருக்கிறாருன்றது எப்படிதான் இருக்கு? நல்லா தான் இருக்கு. இயேசு கூட இருந்து நடத்துவாருன்றது எப்படிதான் இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை வரச்சமே தான் அங்கே நம்ம கொஞ்சம் தடுமாறுறோம் பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கிறார் ஆண்டவர். மேக சமம் அக்னி சமமாக போயிட்டே இருக்கிறார். இப்போ இவர்கள் போய்கொண்டிருக்கிற வழியில் இவர்களை பின்பற்றி பிரச்சனையும் வருது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம முன்னாடி போனால் பிரச்சனை நம்ம பின்னாடி வருமா வராதா? வருமா வராதா? முன்னாடி தடை இருக்குமா இருக்காதா? இருக்கும். தடை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆனால் அங்கே நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் செய்வார். எல்லாரும் சொல்லுங்கள், எதை கற்றுக்கொள்ள வைப்பார்? சத்தமாக சொல்லுங்கள், எதை கற்றுக்கொள்ள வைப்பார்? விசுவாசத்தை. நல்ல கவனிங்க. நம்ம பேரே என்னது? விசுவாசிகள். ஆனால் ஒரு சிலர் எப்படி மாறிடுறாங்க? அவிசுவாசியாக மாறிடுறாங்க. சிலர் எப்படி மாறிடுறாங்க? விஷ ஊசியாக மாறிடுது. இப்படி பல அதில் கேட்டகரி நிறைய இருக்குது. அது நம்ம ரொம்ப அதை பேச வேண்டாம். அல்லேலூயா. நம்ம எதை பற்றி பேசுவோம்? விசுவாசத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா நம்ம எல்லாம் யார்? சத்தமாக சொல்லுங்க. நான் சொன்னதெல்லாம் அவுட்டில் இருக்கிறவங்க. அவிசுவாசிகள் விஷ ஊசிகள்லாம் வெளியில் இருக்குது. நம்ம எல்லாம் யார்? சத்தமாக சொல்லுங்க. விசுவாசிகள். விசுவாசிகள் என்ன கூட்டம் உண்டு, அன்பு ஒன்று அவர் நடுவில் உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். அப்புறம் என்ன பாண்டிங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் என்ன சொல்றது? அல்லேலூயா. இந்தியாவில் இயேசு நாமம் உயரணும் அப்படின்னா நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக மாறணும். எல்லாரும் சொல்லுங்கள், என்ன உள்ளவர்களாக மாறணும்? விசுவாசம். சத்தமாக வாயத்தாலும் சொல்லுங்கள், என்ன உள்ளவர்களாக மாறணும்? விசுவாசம். நமக்குள்ளே நிறைய இருக்கிறது என்ன தெரியுமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு. என்ன இருக்குது? இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன இருந்துச்சு பாருங்கள். பிரச்சனை வருது. பிரச்சனை வர சமயம் ஆண்டவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பிளான் பண்ணி தான் அனுப்புகிறார். எல்லாம் சொல்லுங்கள், பிரச்சனை எப்படி அனுப்புகிறார் ஆண்டவர்? யாருக்கு? நமக்கு வர்ற பிரச்சனைலாம் சும்மா வர்றது கிடையாது. எல்லாம் அவர் பிளான் பண்ணி அனுப்புகிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு பிளான் பண்ணி தான் அவனை சோதித்தார். சிலர் சோதனையை ஏற்படுத்தி கொள்கிறார், அது வேற. ஆனால் கர்த்தர் தம்முடைய தெரிந்து கொள்வதற்குள்ளே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை சோதிக்கிறார். விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். இன்னும் சொல்ல போனால் என்ன செய்கிறார்னா, சோதிக்கிறான்னு சொல்கிறத விட விசுவாசத்தை கற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடுவில் போச்சுமே நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளுங்க, கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்வேன் என்ற எண்ணம் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க. மோசேயை பார்த்து சொல்கிறாரு, 3ஆம் வசனம் 14:3. அப்போது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று அவன் சொல்லுவான். நல்ல கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் நீங்கள் இனிமே முன்னேறவே முடியாது. இனிமே வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரவே முடியாது அப்படின்ற எல்லைகளை சத்துரு உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரலாம். தேவன் அதற்கு அனுமதிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். வர அல்லேலூயா சொல்லுங்களேன்.
இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்ல விரும்புதுன்னா, உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாது? முதல் பயப்படக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், என்ன செய்யக்கூடாது? பயப்பட்டீங்கனாலே உங்களுக்குள்ள அவிசுவாசம் வந்துடும். பயப்பட்டீங்கனாலே என்ன வந்துடும்? அவிசுவாசம் வந்துடும். அப்போ நீங்கள் பயத்துக்கே என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அரண்டவனுக்கு அரண்டுறதுன்னா என்னது? பயப்படுறவங்களுக்கு எதை பார்த்தாலும் எப்படி தான் தெரியும். அப்படியே ரோட்டில் நடந்து போகிறாங்கன்னா திடீர்னு நைட் நேரத்தில் அப்படியே ஒரு மேலே கிளை ஆடிச்சுன்னா அதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவான்? பேய் நடமாடுது போல இருக்கு. திடீர்னு எப்படி வழியில் போச்சுமே திடீர்னு அந்த பூச்சி சத்தம் போடும். கீச்சி பூச்சி கீச்சி பூச்சி கீச்சி பூச்சி நிறைய சத்தம் போடும். உடனே அந்த சத்தத்தை கேட்டோன்னே என்ன சொல்லு, நமக்கு அது சின்ன வயசுலலாம் அனுபவம் உண்டு. சில இடத்துல பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பேய் இருக்குன்னு நிறைய கதை வச்சுருப்பாங்க ஊரில். அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஊரில் போய் இப்போ அந்த தென்னை மரம், இந்த பனை மரத்தில் பனம்பழம் கீழே விழுந்தோம். அந்த பனம்பழத்தை பொறுக்கிறதுக்கு பேயாச்சு. நாங்கள் ஒரு 3 பேர் கூட்டணி சேர்ந்து பேயாச்சு. போய் பனம்பழத்தெல்லாம் பொறுக்கி எடுத்தாச்சு. பொறுக்கி எடுத்து 3 பேர் அப்படி சேர்ந்து அதை எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கிற சமயம் பயத்தோடு தான் இருக்கிறோம். ஏன்னா சாயந்தரம் நேரம் இருட்டிடுச்சு. அப்போ பயத்தோடு தான் எடுக்கிறோம். எடுத்து எப்படி வீட்டுக்கு கொண்டு போயணும்னு எல்லாம் கை நிறைய நிறச்சி எல்லாம் தூக்க முடியாமல் சின்ன பசங்க தூக்கி அப்படி கையில் வச்சுக்கிட்டு போகலான்னு சொல்லி 3 பேர் அப்படி கிளம்புறோம். திடீர்னு ஒரு பறவை எங்கேருந்து சத்தம் முடிச்சது இல்லை, கீ அப்படின்னுச்சு. அவ்வளோதான், ஜெய் வந்துருச்சுடா. அவ்வளோதான், பணம்பழம் எங்கே போச்சோ தெரியாது. ஆட்கள் அவன் பறந்து சும்மா ஊரினுடைய அந்த எல்லாம் வர்றது வர 3 பேரும் ஒருத்தன் பார்த்துட்டு பயந்து போய் வந்து கரை வந்துருச்சு. ஆனால் பயம் வந்தோடனே என்ன பயம் வந்துருச்சு? பேய் பேய் அப்படின்ட்டு பயம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் பயப்படவே கூடாது. ஒரு அடையிலையா சொல்லுங்களேன். நல்லா என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ அன்னையிலேருந்து என்ன பண்ணுவோன்னா, வேணும்னே எங்கெல்லாம் பேய் இருக்குன்றாங்களோ அங்கெல்லாம் நின்று பார்க்குறது. நைட் நேரத்தில் பேய் வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்போ பார்த்திங்க அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம சுமந்து நிற்கிறதுமே எந்த இடத்துலையும் பேய் நம்மளை கண்டு பயப்படும். ஆமேன். ஒரு வாயிலிருந்து வரல. என்ன பேயை கண்டு தான் நம்ம பயந்துருவோன்றீங்களோ? அல்லேலூயா சொல்லுங்கள். பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம் விசுவாசிகளுக்கு உண்டு. எல்லாம் சொல்லுங்கள், யாருக்கு உண்டு? விசுவாசிகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ நமக்கு என்ன தேவைன்னா அந்த விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை கெடுக்கக்கூடியது எது அப்படின்னா, அங்கே பார்க்குற சமயம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து 10ஆம் வசனத்தை வாசிங்க. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். வெரி குட். இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்லுது பாருங்க. பார்வோன் சேனை பின்னாடி வருது. எல்லாரும் என்ன செய்கிறாங்க? பயப்படுறாங்க. உடனே ஜெபம் பண்ணுறாங்க. ஓகே, வெரி குட். நல்ல ஜெபம் பண்ணது நல்ல விஷயம். ஜெபம் பண்ணது தப்பு கிடையாது. பயம் வந்தோடனே என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்லணும். ஆமென். நல்ல விஷயம். அவங்க நல்ல ஜெபம் பண்ணாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்த உடனே ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தது நடக்கிறது தான் தப்பு. சிலர் நல்ல ஜெபம்லாம் நல்லா நடக்கும். ஜெபம் பண்ணுறியா பிரதர்? ஆமாம் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணுறீங்களா சிஸ்டர்? ஆமாம் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே நடக்கிற விஷயத்தை பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க? அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்து எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டு இவங்க என்ன பேசுகிறாங்க? நாங்கள் அங்கே இருந்துருக்கலாம். அவிசுவாசமாக பேசுகிறாங்க. என்ன எப்படி பேசுகிறாங்க? அவிசுவாசமாக பேசுகிறாங்க. முறுமுறுக்கிறாங்க. எல்லாரும் சொல்லுங்கள், என்ன செய்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க. சிலர் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டு என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்கன்னு இது முறுமுறுக்க ஆரம்பிச்சிருச்சே. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்பீக்கர் கூட உயிர் இருக்கு போல இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
நமக்குள்ள அவிசுவாசமாக பேசக்கூடாது. எப்படி பேசக்கூடாது? அவிசுவாசமாக பேசக்கூடாது. முறுமுறுக்கக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யக்கூடாது? முறுமுறுக்க. சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்ய சொன்னால் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படின்ட்டு என்ன செய்கிறது? முறுமுறுத்துட்டு வேலை செய்வாங்க. தண்ணி கேட்டால் இதெல்லாம் தண்ணி வந்து கொடுக்கணும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை பாரு, இதெல்லாம் தண்ணி கொடுக்கணும். அது அப்படி முறுமுறுத்துட்டே எதையும் செய்யக்கூடாது. எல்லோரும் சொல்லுங்கள், எப்படி செய்யக்கூடாது? முறுமுறுத்துட்டே செய்யக்கூடாது. அவிசுவாசமாக பேசிக்கிட்டே ஜெபம் பண்ணிக்கிட்டு அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. நிறைய ஜெபம் பண்ணுறோம், ஆனால் அவிசுவாசமாக பேசுகிறோம். அதனால் நிறைய அற்புதங்கள் என்ன செய்ய முடியல, ஆண்டவரால் செய்ய முடியலை. நல்ல கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நிறைய ஜெபம் பண்ணுறோம். சிஸ்டர் ஜெபம் பண்ணுறீங்களான்னா என்ன சொல்கிறோம்? ஆமாம் பாஸ்டர், என்ன பண்ணுறோம்? ஜெபம்லாம் கரெக்டாக பண்ணுறோம்ல. காலையில் எந்திரிச்சா ஏசப்பா பாதத்தில் தான் உட்காடுறோம், பாதத்தில் தான் இருக்கிறேன். வெளியில் போனால் வாய் என்ன பேசுது? அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள், என்ன வாய் பேசணும்? விசுவாசமாக பேசணும். எல்லாம் சொல்லுங்கள், எப்படி பேசணும்? சொல்லுங்கள், என்ன செய்யணும்? நம்பணும். அப்போ அவங்களெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்பவே முடியாது. அப்படின்னு நம்ம பேசுறது என்ன என்ன அறிக்கை? சத்தமாக சொல்லுங்கள், என்ன அறிக்கை? அவிசுவாசம். நீங்கள் நான் அவங்கள நம்புவேன், அவங்கள கர்த்தரை நம்பி அவங்கள நம்புகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்பி பாருங்கள், அவங்கள கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் எதுவும் கர்த்தரால் மாற்ற முடியாது இல்லை. உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஆண்டவரால் செய்ய முடியுங்க. வீட்டில் முறுமுறுக்காதீங்க.